வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2026 குரு பெயர்ச்சி பலன்கள். 2026 ஜூன் மாதம் குருவானவர் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கே உச்ச கதியில் அடுத்த ஒரு வருட காலத்துக்கு சஞ்சாரம் செய்வாங்க. இந்த வருடத்தினுடைய இறுதியில் குருவுக்கு கேதுவனுடைய சேர்க்கை என்பதும் கிடைக்கும். பொதுவாக ஜோதிடத்தில் எந்த ஒரு கிரகமே உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது விசேஷமாக பார்க்கப்படும். காரணம் என்னென்னா, ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருந்ததா அது ராசி நிலைகளுக்கு ஏற்ப கட்டாயமாக அதனுடைய பலனை கொடுத்துரும். அப்போ இந்த குரு உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமானது. காரணம், கிரகாதிபத்திய வகையில் குருவானவர் முழு சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் ஒரு சுப கிரகம் உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கும், நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஜென்ரலாகவே குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள், ஆட்சி நிலை பெறக்கூடிய காலகட்டங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா விஷயங்களுமே சமனாகும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நடுநிலையோடு செயல்படும். அதாவது ரொம்ப ஓவர்ஃப்ளோவாக போயிட்டுருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே குறைச்சி சமநிலைக்கு கொண்டு வரும். ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி அதையும் ஒரு சமநிலைக்கு அது கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ இப்படி எல்லா விஷயங்களையுமே நிறை குறைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சமன்படுத்தும், பண்படுத்தும்னு சொல்லலாம். ஆனால் இந்த குருனுடைய நிலையானது இந்த அராஜக விஷயங்களையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தவே செய்யும். அதாவது அதர்ம விஷயங்கள் குறைந்து தர்ம விஷயங்கள் மின்னுயிரும் சொல்லலாம். தவிர இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கூட நல்ல வகையில் பயன் தரக்கூடிய வகையில் அமையும். அதனால் இந்த குரு உச்சம் பெறக்கூடிய அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நல்ல மழை வளம் என்பது இருக்கும். விவசாயம் சார்ந்த வியாபாரங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாக அமையும். ஆன்மீகம், அறிவியல், கல்வி ரீதியான விஷயங்கள், வித்வத்தன்மை பலம் பெறக்கூடிய நிலைகள், குழந்தைகளுடைய முன்னேற்றம் சார்ந்த விஷயங்கள், சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதார நிலைகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சீரான நிலைகளுக்கு அது மாற ஆரம்பிக்கும். அதாவது எந்த ஒரு நிறை குறையும் இல்லாத அமைதியான சுமூகமான நிலைகள் எதுவோ அந்த நிலைகளுக்கு கொண்டு சேர்க்கும். அதற்கான வழிகளை இந்த காலகட்டம் காமிக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது இப்போது தங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ரொம்ப நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்குது. நிறைய பேர் தங்கம் விலை அப்படிங்கிறது உயரும் உயரும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இந்த வருட பலன்களையும் சரி, இதற்கு முன்னாடி போட்ட சனிப்பெயர்ச்சி பலன்களையும் சரி, தங்க நிலை அப்படிங்கிறது கரெக்ஷன் ஆகும் தான் சொல்கிறேன். குறிப்பாக இந்த வருட கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் வரும். பெரிய அளவில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கேதுவனுடைய சேர்க்கையெல்லாம் குரு கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா தங்கத்தில் சிறு சிறுதாக முதலீடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு லாங் டேர்மில் ஒரு நல்ல அசட்டாக அமையும். இப்போதைய நிலையில் வெயிட் பண்ணுறது தான் நல்லது. அதைத்தான் கிரகங்கள் சொல்லுது. ஸோ பொதுவான வகையில் இந்த குருவனுடைய அமைப்பானது எல்லா விஷயங்களையுமே ஒரு சமச்சீரான வகையில் செயல்படும்னு சொல்லலாம். இனி மேற்கொண்டு உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ராசிக்கும் பொருந்தும், லக்ன ரீதியாகவும் அது பொருந்தும். கும்பராசி மற்றும் கும்ப லக்னம். கும்பத்திற்கு இதுவரைக்கும் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வந்த குரு இனி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சகதியில் அடுத்த ஒரு காலத்திற்கு சஞ்சாரம் செய்வாங்க. ஜோதிடத்தில் ஒரு பொதுவான பழமொழி இருக்குது. அதாவது 6இல் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கும்பராசி கும்ப லக்னக்காரங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. பொதுவாகவே கும்பம் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு சோஷியாலிட்டியை விரும்பக்கூடிய ராசி லக்னமாக இருக்கும். இயல்பாகவே இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு நிறைய பேரை தெரிஞ்சு வைத்திருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதாவது
நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையுமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவங்க பழகுவாங்க. ஆனால் எப்போவுமே வாழ்க்கையில் எது பாசிட்டிவாக இருக்கோ அதுவே நெகட்டிவாகவும் மாறும். அப்படி தான் கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு இந்த ஒரு விஷயம். என்னதான் ஊர் முழுக்க எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருந்தாலும் கூட தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது வெளியிலேருந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் உதவிக்கரம் நீட்ட மாட்டாங்க. இது இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு எப்போவுமே எழுதப்படாத ஒரு விதியாகவே செயல்படும். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போவுமே ஒரு பொதுவான விஷயங்கள் காரியங்கள் ஈடுபட்டு வர்றீங்க அப்படிங்கும்போது அதில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதில் உங்களுக்கு பேரும் புகழும் கட்டாயமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சரியாக செஞ்சீங்க இல்லை தப்பாக செஞ்சீங்க, அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா ஃபெயிலியர் இருக்கா, அதை பற்றி பிரச்சனையெல்லாம் எதுவுமே வராது. ஒரு பொதுவான காரியங்கள், ஒரு பொதுவான விஷயங்கள், பொதுவான மனிதர்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய நீங்கள் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகத்தான் எப்போவுமே அமையும். அதை நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுருக்கலாம், அதை பற்றியெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் எப்போ நீங்கள் தனக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கிறீங்களோ அப்போது அந்த பொதுவான நிலைகள்லேருந்து உங்களுக்காக அப்படின்னு எதையுமே உங்களால் எடுத்துக்கவே முடியாது. அது நிச்சயமாக ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால தான் எப்போவுமே கும்பத்துக்கு நான் சொல்லக்கூடியது, முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களோட அனுசரித்து போங்க, யாரையும் பகைச்சிக்காதீங்க. ஏன்னா இந்த கும்பத்துக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது கான்டாக்ட்ஸ். அதுவும் பெரிய பெரிய லெவல்லலாம் ரொம்ப ஈஸியாக அந்த கான்டாக்ட்ஸை பிடிச்சிடுவாங்க. அது கும்பத்துக்கு ஒரு ஈர்ப்பு விதியாகவே செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எப்போ அவங்க பர்சனலாகவும் செல்ஃபிஷாகவும் சில விஷயங்கள் காரியங்களை செய்கிறாங்களோ அப்போ அந்த கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது கான்ட்ராஸ்டாக அவங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் அவங்களுக்கு கையாள தெரிஞ்சிட்டாலே இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரங்க வாழ்க்கையில் இந்த கான்ட்ரவர்சியான விஷயங்களை அவங்களால தவிர்த்துக்க முடியும். இதெல்லாம் பொதுவான கருத்துக்கள் தான். குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது உச்சம் பெற்ற குரு கண்டிப்பாக நன்மை தரக்கூடிய விஷயங்கள் தான் இருக்க போது, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் 6ஆம் இடத்துலேருந்து செய்யும்பொழுது அது கண்டிப்பாக விபரீத யோக அமைப்புகளை தான் இது பலன்களை கொடுக்கும். அதனால் கும்பராசி கும்ப லக்னக்காரங்க முன்னாடி சொன்ன அந்த சில விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. தேவையில்லாமல் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்கள் வரத்தான் செய்யும். பேச்சுவார்த்தைகளில் கண்டிப்பாக கவனம் தேவைப்படத்தான் செய்யும். நீங்கள் நல்லதை நினச்சி சொல்கிறீங்களா இல்லை கெட்டதை நினச்சி சொல்கிறீங்களா அப்படிங்கிறது தெரியாது. அதாவது மற்றவங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, சில நேரங்களில் அது உங்களுக்கே தெரியாமல் போயிடும். அதனால் பேச்சுவார்த்தைகளெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. அதாவது கும்பராசி கும்ப லக்னத்துக்கு இது விபரீத யோக அமைப்புகளில் செயல்படுறதுனால பொருள் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இது சாதகமான அமைப்புகளாக பார்க்கலாம். உங்களுடைய எக்ஸ்டர்னல் லைஃப் அப்படிங்கிறது நல்லபடியாகத்தான் இருக்கும். ஆனால் இன்டர்னல் லைஃப் அப்படிங்கிறது கவனம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். மன ரீதியாக ஏற்படக்கூடிய சலனங்கள், கருத்து வேற்றுமைகள், மன சஞ்சலங்கள் போன்ற நிலைகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் கும்பராசி கும்ப லக்னக்காரங்க இன்டர்னல் சமாச்சாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதுவாக இருந்தாலும் பொறுமையாகவும் அமைதியாகவும் விட்டு கொடுத்து டீல் பண்ணுங்கள், நன்மையை கொடுக்கும். தொழில் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாகவே இருக்கும். காரியங்களில் பெருசாக எந்த தொந்தரவுகளும் இருக்காது. காரிய தடைகள் விலகும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் டீல் பண்ணுவீங்க. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்பு போன்ற விஷயங்கள்லாம் பிரகாசமாகவே இருக்குது. வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் கூட கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும். ஸோ கெரியர் ரிலேட்டடாக பெருசாக தொந்தரவுகள் இல்லை. முன்னாடியே சொல்லிட்டேன், எக்ஸ்டர்னல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பொருள் மற்றும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதனால் இந்த தொழில் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கும்பராசி கும்ப லக்னக்காரங்க சிறப்பான பலன்களை பார்த்துக்கிட்டு வருவாங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட இவங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களே இருந்துக்கிட்டு இருக்குது. பெருசாக தொந்தரவுகள் எதுவும் இல்லை. அண்ட் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஒரு சீரான நிலைகளை பார்க்கலாம். பொருள் வரவுகள் கண்டிப்பாக இருக்கும். பொருள் சேர்க்கைகள் கண்டிப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சுமூகமாக இருக்கும். கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது சீராகும். இன்னொரு பொதுவான கும்பத்தினுடைய இயல்பு பார்த்திங்கன்னா கடன் இல்லாமல் இருக்காது. இந்த கும்பராசி கும்ப லக்னத்துக்கு அவங்களுடைய குடும்பத்தில் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். பெரிய அளவில் இல்லைனாலும் கூட சின்ன சின்ன லெவலில் அடிக்கடி இஎம்ஐ கட்டக்கூடிய விஷயங்களாவது கொண்டு வந்து சேர்த்துடும். ஸோ இந்த கடன் சார்ந்த விஷயங்களை ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு ராசி லக்னம் அப்படின்னா அது கும்பம் சொல்லலாம். ஸோ நான் இந்த காலகட்டங்களையும்
இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதையும் கொஞ்சம் சரியான முறைகளில் பார்த்துக்கோங்க. இது சார்ந்த விஷயங்களில் அகலக்கால் வைக்காதீங்க. ஏன்னா ஒரு பக்கம் ஏழரட்சணியானது நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இன்னொரு பக்கம் ராகு கேதுக்களுடைய தொல்லைகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இப்போதைக்கு இந்த விஷயங்களில் அகலக்கால் வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கை கடக்கமாக இந்த கடன் சார்ந்த விஷயங்களை பார்த்துக்கோங்க. கொடுப்பதானாலும் சரி, வாங்குவதனாலும் சரி. அதாவது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் தேவையில்லாமல் காலை விட்டுட்டோமோ அப்படின்னு யோசிக்க வைக்கும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு விபரீத யோகா அமைப்புகள் தான் இருக்கும். இந்த வீடு நிறுவனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்களை கொடுத்து பின்னாடி உங்களுக்கு அது சாதகமான பலன்களையும் கொடுத்துட்டு போகும். கிட்டத்தட்ட நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சொத்து சுகங்கள் வகையில் இந்த கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்கள். எண்டில் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். பட் முன்னாடி கொஞ்சம் குழப்பம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துட்டு போகும். அதெல்லாம் கால் நேரத்தை அந்த மாதிரி அனுசரித்து போங்க. நிறைய பேருக்கு இந்த வீடு நிறுவனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த கைமாற்றல்கள் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். அதன் மூலமாக ஆதாய அமைப்புகளை பார்க்கலாம். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் நிதானம் தேவை. குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சூழ்நிலை பார்த்து அனுசரித்து போய்க்குங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் சிறப்பாகத்தான் இருக்கும். அதாவது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தான் கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இது கொண்டு வந்து செக்குமே இல்லாமல் உங்களுடைய குடும்ப விஷயங்கள், காரியங்கள் அப்படிங்கிறது ஒரு நிதானமான போக்குகளில் தான் போய்கிட்டு இருக்கும். அதனால் விஷயங்கள், காரியங்களை சமாளிச்சிடலாம். உறவுகள் வகையில் மட்டும் பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய விஷயங்கள் போன்ற நிலைகள்லாம் கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். ஸோ ஓவராலாக கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியானது பெரும்பாலும் மறைமுக விபரீத யோகா அமைப்புகளே செயல்பட்டு வரும். உங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓகே தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.